Dear student, welcome back my channel. In this class, என்ன explain பண்ண போறேன்னா preparation of amine. Last video also I explained preparation of amines. அதனால reduction methodல amines எப்படி prepare பண்றோம்னு பார்த்தோம். இந்த இதுல நம்ம remaining 3 methods of preparation of amines பார்க்க போறோம். First one Gabriel thalamide, Hoffman bromamide degradation, then ammonialysis. First one Gabriel thalamide. Gabriel thalamide synthesis na Gabriel thalamide la irundhu primary amine prepare பண்றாரு. இங்க வந்து aromatic amine prepare பண்ண முடியாது. I will explain little later. First வந்து thalamide. Thalamide பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசா இருக்கும். thalamide னா என்னன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்குமே ஆனா என்ன தெரியும், பென்சோயிக் ஆசிட் ஃபார்முலா தெரியும். பென்சோயிக் ஆசிட்னா என்னது, ஒரு பென்சீன் ரிங்கோட ஒரு ஆசிட் குரூப் இருக்கிறதா என்ன சொல்றோம், பென்சோயிக் ஆசிட் சொல்றோம். இப்போ இதே இதுல ஒன் மோர் ஆசிட் குரூப், ஒரு ஆசிட் குரூப் கூட இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னா தாலிக் ஆசிட். அது பேர் என்னதுன்னா தாலிக் ஆசிட். தாலிக் ஆசிட். இப்போ இந்த தாலிக் ஆசிடோட அம்மோனியாவை ரியாக்ட் பண்றாங்க. அம்மோனியாவை ரியாக்ட் பண்றாங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் அமீன்னாலே NH2 குரூப் தான். அப்ப கம்பல்சரியா NH2 அம்மோனியாவில தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இங்க என்ன நடக்கும்னா அம்மோனியாவுடைய ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், நைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் தென் ஹைட்ரஜன். இப்போ ரெண்டு வாட்டர் மாலிகூல்ஸ் வெளியே போயிடும். இங்க இருந்து ஒரு வாட்டர் மாலிகுலும் இதுல இருந்து ஒரு வாட்டர் மாலிகுலும் வெளியே போகும். வெளியே போயிடுச்சுன்னா ரிமைனிங் NH மட்டும் இருக்கும். ஸோ இப்படி கிடைக்கும் பென்சீன் ரிங் CO குரூப், C டபுள் பாண்டோ, தென் CO, C டபுள் பாண்டோ, C டபுள் பாண்டோ, தென் இந்த NH குரூப் அட்டாச்சாக இருக்கும். NH இதான் வந்து என்னன்னா தாலமைடு. இதான் இதுக்கு பார்த்தா என்னன்னா தாலமைடு. இந்த தாலமைட்ல இருந்து தான் பிரைமரி அமீன் ப்ரிப்பேர் பண்ண போறோம். எப்படி ப்ரிப்பேர் பண்றோம் வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தாலமைட் எடுத்துக்கோங்க. தாலமைட் ஃபார்முலா C டபுள் பாண்டோ, C டபுள் பாண்டோ, NH. இதான் வந்து தாலமைடுடைய ஃபார்முலா. இந்த தாலமைடோட ஒரு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பேஸ் ஆட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுங்கிற பேஸ் ஆட் பண்றோம். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பேஸ் ஆட் பண்ணும்போது பேஸ்ல இருக்கிற இந்த OHும் இந்த ஹைட்ரஜனும் H2O வெளியே போயிடும். H2O வெளியே போயிடும். இப்போ நைட்ரஜன் வந்து எலக்ட்ரான் ரிச் குரூப்பா இருக்கும். பொட்டாசியம் வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் குரூப்பா இருக்கும். அப்ப இந்த நைட்ரஜன் இந்த பொட்டாசியம் இந்த நைட்ரஜனோட கம்பைன் ஆகும். ஸோ ஃபார்முலா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். C டபுள் பாண்டோ, C டபுள் பாண்டோ, NK. சிம்பிள் தான். இந்த ஹைட்ரஜன் பதிலாட்டு ஒரு பொட்டாசியத்தை ஆட் பண்றீங்க. இந்த நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா ஒரு அல்கைல் ஹாலைடு, ஒரு அல்கைல் ஹாலைடை ரியாக்ட் பண்ண போறோம். இப்போ அல்கைல் ஹாலைடை ரியாக்ட் பண்ணும்போது இப்போ வந்து இது வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் என்ன சொல்லலாம்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஏன்னா நைட்ரஜன் மைனஸ் சார்ஜ்ல இருக்கும், எலக்ட்ரான் ரிச் குரூப்பா இருக்கும். இப்போ இந்த அல்கைல் ஹாலைடு பிரைமரி அல்கைல் ஹாலைடு. பிரைமரி அல்கைல் ஹாலைடுனா நமக்கு தெரியும் SN2 மெக்கானிசம். அப்ப SN2 மெக்கானிசம்னா பேக்வேர்ட் மூவ்மெண்ட். அப்ப இந்த அல்கைல் ஹாலைடு இந்த நைட்ரஜன் இந்த குரூப் வந்து பேக்வேர்ட்ல அப்ரோச் ஆகும்போது இங்க என்ன நடக்கும்னா இந்த பொட்டாசியமும் இந்த ஹாலைஜனுமா சேர்ந்து ஒரு சால்ட்டா பொட்டாசியம் ஹாலைடா வெளியே போயிடும். அப்ப இந்த எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் குரூப் இந்த எலக்ட்ரோஃபைல் இந்த நைட்ரஜனோட கம்பைன் ஆகும். ஸோ எலக்ட்ரான் கம்பைன் ஆகும்போது நம்ம ஒரு ஃபார்முலா இந்த மாதிரி கிடைக்கும். C டபுள் பாண்டோ NRன்னு கிடைக்கும். NRன்னு கிடைக்கும். தென் அதோட நம்ம என்ன பண்றோம்னா ஒரு சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்றோம். ஒரு பேஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்றோம். சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணும்போது இங்க என்ன நடக்கும்னா சோடியம் அல்காக்சைடு. சோடியம் அல்காக்சைடுனா
இந்த NaOவும் இந்த இந்த ஹைட்ரஜனும் இந்த RN சேர்ந்து என்ன கிடைக்கும்னா RNH2 வெளியில வரும். இப்போ RNH2 வெளியே வரும். RNH2 இப்போ RNH2னா பிரைமரி அமீன். இங்க ப்ரிப்பரேஷனே வந்து என்னன்னா பிரைமரி அமீன் தான். இது கம்பல்சரியா நீங்க எழுதணும். சம் ஸ்டூடெண்ட் இந்த காம்பவுண்ட் இங்க எழுதுவீங்க, இதை வந்து விட்டுருவீங்க. ஸோ இந்த பிரைமரி அமீன் கம்பல்சரி எழுதணும். இந்த ப்ரிப்பரேஷன் என்னதான் அமீன் தான். ஸோ இந்த ரிமைனிங் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா C double bond then the NR அந்த குரூப் வெளியே போயிடுச்சு. then ONA கிடைக்கும். ONA கிடைக்கும். நமக்கு வந்து பிரைமரி அமீன் கிடைக்கும். இப்போ நான் என்ன சொன்னேன்னா இங்க வந்து அல்கைல் அமீன் பிரைமரி அமீன் ப்ரிப்பேர் பண்றாங்க. அரோமேட்டிக் அமீன் இங்க ப்ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு சொன்னோம். அரோமேட்டிக் அமீன் ஏன் ப்ரிப்பேர் பண்ண முடியாதுன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம ஆர் குரூப் பதிலாட்டு அரோமேட்டிக் குரூப் கொடுக்குறோம். அப்போ அரோமேட்டிக் குரூப் கொடுக்கும்போது ஃபார் ஒரு ஹாலோபென்சினா இருக்கும், பிஆரோ ஏதோ ஒன்று சரியா ஹாலோபென்சினா இருக்கும். இப்போ இந்த பாண்டை பார்த்தீங்கன்னா பார்ஷியல் டபுள் பாண்டா இருக்கும். அப்போ இந்த பார்ஷியல் டபுள் பாண்டு பிரேக் பண்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட். இங்க வந்து ஆர் குரூப்பும் எக்ஸ் குரூப்பும் பிரேக் ஆகி தான் இந்த ப்ராடக்ட் கிடைக்குது. இந்த ஆர் வந்து இங்க கம்பைன் ஆகுது. பட் இங்க வந்து என்ன செய்ய முடியாதுன்னா இந்த குரூப் வந்து என்ன செய்ய முடியாது, பிரேக் பண்றது கஷ்டம். தென் ஆல்சோ அல்கைல் ஹாலைடு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாது. இந்த ரெண்டு ரீசன்னால தான் நமக்கு என்ன செய்ய முடியாதுன்னா அரோமேட்டிக் அமீன் கேப்ரியல் தாலமேட் மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்ண முடியாது. The next one Hofmann bromide degradation. Bromamide இங்க பாத்தீங்கன்னா அமைடு. So the degradation of amide ஃபார்முலா தெரியும், RC double bond NH2. இதான் வந்து அமைடுடைய ஃபார்முலா. புரோமமைடு அப்ப இங்க கம்பல்சரி என்ன இருக்குது, BR இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாஃப்மன் புரோமமைடு டீக்ரடேஷன். அப்ப அமைடு இதுல வந்துடுச்சு, புரோமின் வந்துடுச்சு. அப்ப அமைடும் புரோமின் எழுதி இருக்கிறேன். இந்த ரியாக்ஷனுடைய மீடியம் வந்து பேஸ் மீடியம். அப்ப NaOHோட ரியாக்ட் பண்றோம். இப்போ டீக்ரடேஷன். அப்ப டீக்ரடேஷன் என்னன்னா இந்த CO குரூப் கம்ப்ளீட்டா என்ன வெளியே போயிருது. அது CO குரூப் கம்ப்ளீட்டா வெளியே போய் இந்த RNH2ங்கிற அமினை கொடுக்குது, பிரைமரி அமினை கொடுக்குது. இந்த நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சோடியம் புரோமினுமா சேர்ந்து NaBr வெளியே போகும். NaBr போயிடும். 2 புரோமின் இருக்குது. ஸோ 2 சோடியம் புரோமைடா போயிடும். இந்த நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து என்ன வரும்னா இந்த சோடியம் கார்பனேட்டா வெளியே போகும். இப்ப Naவும் ஆக்சிஜனும் இந்த கார்பன் இந்த ஆக்சிஜன் இதுமா சேர்ந்து என்ன போகும்னா சோடியம் கார்பனேட்டா வெளியே போகும். Na2CO3 வெளியே போகும். இந்த ரிமைனிங் ஹைட்ரஜன் வாட்டர் மாலிகுலா வெளியே போகும், H2O வெளியே போகும். ஸோ இங்க வந்து என்ன 4 சோடியம் இருக்குது. ஸோ இங்க வந்து என்ன கிடைக்கும், 4 NaOH கிடைக்கும். 4 NaOH கிடைக்கும். இந்த கார்பன் இங்க அப்ப 3 ஆக்சிஜன் வருது. ஸோ 3 ஆக்சிஜன்னா ஒரு ஆக்சிஜன் இங்க இருக்குது. தென் 2 ஆக்சிஜன் இங்க போயிடும். தென் ஒரு ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா இருக்குது, அந்த ஆக்சிஜன் இங்க வந்துடும். இதுதான் ஹாஃப்மன் புரோமமைட் டீக்ரடேஷன். அதாவது அமைடு குரூப் டீக்ரேட் ஆகி அமின் குரூப்பா கன்வெர்ட் ஆகுது. இதே மெத்தட் நம்ம ரிடக்ஷன்லயும் பார்க்குறோம். ரிடக்ஷன்ல ரிடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுவோம். அமைடோட ரிடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி அமின் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இங்க வந்து என்னன்னா டீக்ரேட் கார்பன் CO குரூப் வந்து கம்ப்ளீட்டா வெளியே போயிட்டு RNH2 குரூப் கிடைக்குது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா அமோனலைசிஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா அமோனலைசிஸ். அமோனலைசிஸ்னா என்னன்னா அமோனியாவோட NH3 அமோனியாவோட ஒரு அல்கைல் ஹாலைடை ரியாக்ட் பண்றோம்.
அம்மோனியாவோட அல்கைல் ஹேலைடை ரியாக்ட் பண்ணும்போது இப்போ நைட்ரஜன் ஒரு லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கும். நமக்கு தெரியும் எக்ஸ் வந்து ஹேலஜன், எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட். அப்போ அந்த எலக்ட்ரானை அது என்ன செய்யும், பக்கத்தில் இழுத்துக்கும். ஸோ ஆர் குரூப் ப்ளஸ் சார்ஜ் ஆட்டும், எக்ஸ் குரூப் மைனஸ் சார்ஜ் ஆட்டும் வரும். ஸோ இந்த நைட்ரஜன் லோன் பேர் எலக்ட்ரானை கொடுத்து இந்த ஆரை கம்பைன் பண்ணிக்கும். ஸோ ஆர் என் H3 எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ ஆர் வந்து என் வந்து எலக்ட்ரானை லாஸ் பண்ணதுனால ப்ளஸ் சார்ஜ் ஆட்டும், ஹேலஜன் மைனஸ் சார்ஜ் ஆட்டும் கிடைக்கும். தென் அந்த ஆர் NH3 அது வந்து அம்மோனியம் சால்ட், தட் இஸ் த நத்திங் பட் அம்மோனியம் சால்ட். இதோட வந்து ஒரு சோடியம் ஹைட்ரோஆக்சைடு, ஒரு சோடியம் ஹைட்ரோஆக்சைடு பேஸ் ரியாக்ட் ஆகும்போது நம்ம பிரைமரி அமீன் கிடைக்கும். பிரைமரி அமீன் கிடைக்கும். இந்த ஹேலஜனும் சோடியமாக சேர்ந்து NaBr வெளியே போயிடும். NaBr வெளியே போயிடும். தென் RNH2 இது ஹைட்ரஜனும் இந்த OH சேர்ந்து H2O வெளியே போகும், வாட்டராக வெளியே போகும். ரிமைனிங் RNH2 பிரைமரி அமீன் கிடைக்கும். பிரைமரி அமீன் கிடைக்கும். தென் அந்த பிரைமரி அமீனோட NH2 பிரைமரி அமீனோட நெக்ஸ்ட் ஒன் மோர் அல்கைல் ஹேலைடை ரியாக்ட் பண்ணுறோம். ஒன் மோர் அல்கைல் ஹேலைடை ரியாக்ட் ஆகும்போது இங்கே அதே ப்ராசஸ் தான். இங்கே ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ்ட் ஆகும். ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ்ட் ஆகி பிஆரோட ஹேலஜனோட சேர்ந்து HXஆ கிடைக்கும். ஸோ இந்த ஆர் குரூப் இங்கே வந்து கம்பைன் ஆகும், என்னோட வந்து கம்பைன் ஆகும். ஸோ RNRHன்னு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பிரைமரி அமீன், இங்கே வந்து என்னது செகண்டரி அமீன் கிடைக்கும். செகண்டரி அமீன் கிடைக்கும். தென் அகைன் என்ன பண்ணுறோம்னா ஒன் மோர் அல்கைல் ஹேலைடை ரியாக்ட் பண்ணுறோம். அப்போ நெக்ஸ்ட் ஃபர்தராக என்ன நடக்கும்னா இந்த ஹைட்ரஜன் இந்த ஹேலஜன் வெளியே போய் HXன்னு போயிடும். ரிமைனிங் RNRR அது டெர்ஷியரி அமீன் கிடைக்கும். டெர்ஷியரி அமீன் கிடைக்கும். தென் அகைன் ஒரு RXஐ ரியாக்ட் பண்ணுறோன்னா அல்கைல் ஹேலைடை ரியாக்ட் பண்ணுறோன்னா இங்கே ஹைட்ரஜன் கிடையாது. ஸோ வந்து HX வெளியே போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இது கம்பைன் ஆகி கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா R4NX மைனஸ் பிளஸ், அதாவது ஒரு அம்மோனியம் சால்ட்டாக கொடுக்கும். ஓகே, இதான் வந்து அம்மோனலைசிஸ். இந்த அம்மோனலைசிஸ் மெத்தடில் பிரைமரி அமீன், செகண்டரி அமீன், டெர்ஷியரி அமீன், தென் சால்ட்டும் என்ன செய்யலாம்னா ப்ரிப்பேர் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். I hope you can understand. Continuously watch my channel. Thank you.